அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோயில் எதுன்னா, தென் தணிகை அப்படின்னு பக்தர்களால் போற்றப்படுற குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த திருத்தலம் தாம்பரத்துலேருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும், பல்லாவரத்துலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. சென்னை பிராட்வேலேருந்து 88K பஸ் போகுது. அங்கே குன்றத்தூரில் இறங்கிட்டு கடைசியாக இறங்கிட்டு ஒரு ஷேர் ஆட்டோவில் 10 ரூபா கொடுத்து போனால் மலை அடிவாரத்துலேயே விட்டுருவாங்க. இது ஒரு சின்ன மலை தான். 84-85 படிக்கட்டுகள் தான் இருக்குது. ரொம்ப அழகான கோயில், ரொம்ப அமைதியான சூழலில் அமைந்திருக்கிற இந்த கோவிலில் சேக்கிழார் பெருமான் வழிபட்டிருக்கார். அதனால தான் மலை அடிவாரத்தில் சேக்கிழாருக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த முருகனை நேராக நின்று பார்த்தா முருகன் மட்டும் தெரிவார். ஒரு சைடில் இருந்து பார்த்தா முருகனும் வள்ளியும் தெரிவாங்க. அடுத்த சைடில் நின்று பார்த்தா முருகனும் தெய்வானையும் மட்டும் தெரிவாங்க. அந்த மாதிரி காட்சி அமைப்பில் இருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகு முருகன். கருணையே வழிபாடவன், அன்புருகி வேண்டும்போது நம்ம வேண்டும் நல்லன யாவையும் நிறைவேற்றி தரக்கூடிய முருகன். இந்த குன்றில் மேலே அப்படி ஏறும்போது முதல்ல கீழே வலஞ்சுழி விநாயகரை தரிசிக்கலாம். புராண வரலாற்றின்படி திருப்போரூரில் முருகன் அசுரர்களோட போரிட்டு முடித்ததுக்கப்புறமா திருத்தணிக்கு போகிறாரு. அப்படி போகிற வழியில் இங்கே தங்கிட்டு போகிறாரு. இந்த தலத்து முருகன் வடக்கு நோக்கி, அதாவது தணிகையை நோக்கி இருக்கிற மாதிரி சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த தலத்தை தென் தணிகை என்று அழைக்கிறாங்க. வடக்கு நோக்கிய ஒரே முருகன் கோயில் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பழமையான கோயில். 900 ஆண்டுகளாக பக்தர்களால் வழிபடப்படுது. 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது இந்த கோயில். 1726ஆம் ஆண்டில் மதுரை நாயக்கரால் இந்த கோயில் மேம்படுத்தப்பட்டது. இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம்னு பார்த்தா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா மாலை 3:30 இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். முருகன் சன்னதிக்கு முன்னால் உள்ள துவாரபாலகர்கள் இருவரும் முருகனை போலவே கையில் வஜ்ரம் சூலம் வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்த விபூதியையே பிரசாதமாக நம்மளுக்கு தராங்க. மலைக்கு அடிவாரத்தில் கந்தழீஸ்வரர் என்ற பெயரில் ஒரு தனி கோயில் இருக்குது. இது முருகனால், அதாவது கந்தனால் வழிபடப்பட்டவர் என்பதால் இந்த சிவனுக்கு பெயர் ஏற்பட்டது. இந்த கோவிலில் கந்த சஷ்டி விழா 8 நாட்கள் மிக சிறப்பாக நடக்குது. இது சேக்கிழார் வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால சேக்கிழார் குரு பூஜையின் போது முருகன் மலை கோவிலிருந்து கீழே உள்ள சேக்கிழார் கோயிலுக்கு சென்று காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெறுது. இந்த கோவில் விமானம் ஷட்கோண அமைப்பில் உள்ளது. பார்க்கவே உள்ளத்தை ஈர்க்கிற மாதிரி இந்த கோவில் மண்டபத்தை சுற்றிலும் உள்ள சுவர்களில் வண்ண வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. அறுபடை வீடுகள் மற்றும் அனைத்து ஓவியங்களும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு புக் ஸ்டால் இருக்குது. அப்புறம் பிரசாதத்துக்கும் ஒரு ஸ்டால் இருக்குது. அற்புதமான பிரசாதம், ரொம்ப சுட 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 நெய் மணக்க பிரசாதங்கள்லாம் அருமையாக இருக்கும். அப்படியே ஆலயத்தை வலம் வரும்போது அங்கே பாம்பன் சுவாமிகளும் இருக்காங்க. அவர் இயற்றிய குமாரஸ்தவம் பதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அமர்ந்து தியானம் பண்ணுற அளவுக்கு அங்கே இடமும் இருக்குது. இந்த பதிவில் இந்த ஆலயத்தோட அழகை நீங்களும் பார்க்கலாம். பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த தலத்து முருகன் திருமண தடையை நீக்கி நல்வாழ்வு அருள்வார் என்பது நம்பிக்கையாக இருக்குது. ஆன்மீக அன்பர்கள் நிச்சயமாக இந்த தலத்துக்கு வரணும். ரொம்ப அழகான தலம். முதியவர்கள் கூட வரலாம், மெதுவாக ஏறிடலாம். பெரிய மலையெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன குன்று தான். அதனால் அழகாக ஏறி தரிசனம் பண்ணலாம். இந்த மலையை சுற்றி உள்ள பகுதிகள்லையும் சுற்றி வரலாம். ரொம்ப அழகான இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்கலாங்க.
சுற்றிலுமே பசுமையாக இருக்குது. அந்த ஊரோட ஃபுல் வியூவும் நம்ம பார்க்கலாம். இனி அந்த காட்சிகள் எல்லாம் உங்கள் பார்வைக்கு மீண்டும் சந்திப்போம்.